75வது ஆண்டு சிறப்பு நிகழ்வாட்டு கான்ஸ்டியூஷனை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணது, எப்படி அதை இன்னும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம், அதே போல் சட்டப்பேரவை தலைவர்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அது அங்கே வந்து கருத்தை பதிவு பண்ணுற இடம் அது. அவ்வளோதான், ஆண்டுதோறும் நடக்கும். அதில் நம்ம மாநில ஆளுநர் அவர்கள் 2023 25 வரை 3 ஆண்டுகளாட்டு தொடர்ந்து முதல் கூட்டத்தொடரில் நடந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். அப்படி நடக்கக்கூடாதுங்கிறத வலியுறுத்தினோம், அவ்வளோதான். அதுபோல் மாநில அரசு ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் தான் நம்முடைய தமிழக சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு அதே தான். பாராளுமன்றத்தில் ஒரு பில்லை நிறைவேற்றி கொடுத்தா நோ மினிட் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழக அரசு நிறைவேற்றி கொடுக்கின்ற அந்த தீர்மானத்தின் மீது அனுமதி தரதுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எந்த முயற்சியும் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. அந்தாலே வச்சுருது. திருப்பி அனுப்புவது ஒரு 5-6 மாதம் கழிச்சு அதை திரும்பவும் நம்ம அசம்பிளியில் வச்சு திரும்பவும் நம்ம அதை நிறைவேற்றி கொடுத்தோம்னா உடனே அனுமதி தரணும். அது உடனே அனுமதியும் தராமல் அதை என்ன செய்வாங்கன்னா திரும்ப அவங்க செய்ய வேண்டிய பணியை குடியரசுத் தலைவருக்கு தூக்கி போட்டாங்க. ஆக அங்கே போய் இப்படி அதை பில்லை வந்து பாஸ் பண்ண விடாமுக்கு எவ்வளோ இடையூறு பண்ணணுமோ அது பண்ணுறது. அடிப்படையில் பார்த்தா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 20 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதில் வேந்தராட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முதலமைச்சர் தான் வேந்தராக இருக்கணும். ஒரு கமிட்டி வச்சு அவங்க துணைவேந்தர் போடணும். இதுதான் நடைமுறை. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கக்கூடிய முழு உரிமையும் மாநில அரசுக்கு தான் இருக்குது. அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கும் நமக்கு தான் உரிமை இருக்குது. சில பேர் தவறுதலாட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யூஜிசி அப்படிங்கிறது அது நிதி தருதில்லா சம்பளத்துக்கெல்லாம் நிதி கொடுக்க மாட்டாங்க. அது என்ன, ஏதாவது யூனிவர்சிட்டியில் ஸ்பெஷல் ரிசர்ச் இருந்துன்னா அதுக்கு நிதி உதவி கொடுப்பாங்க, அவ்வளோதான். நான் நிதி உதவி பண்ணியிருக்கேன், என்னைய வேந்தரா போட்டுன்னு யாரும் சொல்ல முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அப்படி ஒரு சட்டமும் கிடையாது. முழுமையாட்டு மாநில அரசுக்கு சொந்தமான பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்குது. இப்படியெல்லாம் மாநில ஆளுநர்கள் அரசுக்கு எதிராட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற 100 ஆண்டு பழமையான நம்முடைய சட்டமன்றத்துக்கு இழுக்கு ஏற்படும்படியாக நடக்குது. இது முறை இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, மேலே அவங்களுடைய கவனத்துக்கு போனால் அவங்க அதை நிவர்த்தி செய்து கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் அது பதிவு செய்யப்பட்டது. அது நம்முடைய மாண்புமிகு ராஜ்யசபானுடைய துணைத் தலைவர் அவர்கள் வந்து ஆளுநர் பற்றி நான் குறித்து பேசியது எதுவுமே தவறாட்டும் பேசலை, உண்மைக்கு புறமானதும் இல்லை. சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை பதிவு பண்ணதை நான் ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கு ரெக்கார்டு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கவும் கூடாது. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கே சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு மேட்டரை பதிவு பண்ண முடியும்னா எங்கே தான் பதிவு பண்ண முடியும்னு சொல்லலாம், அசம்பிளியில் தான் நான் சொல்லலாம். அதே மாதிரி ராஜ்யசபாவில் அந்த சேரில் உட்கார்ந்தா தான் சொல்லலாம். இது வந்து ஒரு ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற ஒரு கூட்டமைப்பு. அதில் கருத்துக்கள் யார் சொன்னாலும் பதிவு பண்ணியிருக்கணும். அது என்ன நோக்கத்துக்காகவோ அதை நீங்கள் பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் திரும்பவும் ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுனதையும் பதிவு பண்ணுங்கள், தொடர்ந்து பேசுறதுக்கு எனக்கு அனுமதி தாருங்கன்னு கேட்டோம். இது போக இன்னும் பல பிரச்சனைகள்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நம்ம மறைந்த தலைவர் கலைஞர் மத்திய அரசும் மாநில அரசுக்கும் உறவு குறித்து ராஜமன்னார் கமிஷன், அதுபோக தொடர்ந்து ஒன்றிய அரசு சர்க்காரியா கமிஷன், மாண்புமிகு மறைந்த வாஜ்பாய் அவர்கள் வெங்கடாச்சலையா கமிஷன், அதே போல் 2010 நம்ம பூஞ்சி கமிஷன், இப்படி ஒரு 4 கமிஷன் ரிப்போர்ட்லாம் ஒன்றை குறிப்பாக சொல்கிறாங்க. எந்த மாநிலத்துக்கு ஆளுநர் போட்டாலும் அந்த மாநில முதல்வர்கிட்ட கலந்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதையும் நம்ம அங்கே அந்த பதிவு பண்ணிட்டோம். அதோட மாண்புமிகு குடியரசுத் தலைவர் எதுவும் ஒரு தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டால் கூட அவங்க மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் 61 தெளிவாக சொல்லுது. அதே போல் தான் பூஞ்சி கமிஷன் என்ன சொல்லுது, மாநில ஆளுநர்களை
நீங்கள் என்ன சொல்லலாம், நீக்கிறதுக்கு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி கமிஷன் ரிப்போர்ட் சொல்லுது. அதே போல் இவங்களையும் ரிமூவ் பண்ணதுக்கு வேணும்னு சொல்லுங்கள். இந்த கருத்துக்களை தான் அங்கே பதிவு பண்ணியிருக்கோம். இதுக்கு இல்லாத அதிகாரத்தை வச்சு என்னைய நீங்கள் பேசுறதையும் நீக்கிறோம், பேசவும் கூடாதுன்னு சொன்னதுனால நம்முடைய ஜனநாயக வழியில் அறவழியில் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிக்கணுங்கிறதுக்காக வாக் அவுட் பண்ணோம். அவ்வளோதான். தம்பி ஞானசேகரன், நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கள. நான் கடந்த 10ஆம் தேதி நிரஞ்சன்னு ஒரு தம்பி ஒரு புக் எழுதினார், இந்தியாவின் வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த புக்கு பேர். அதை வெளியிட போகும்போது நீங்கள் சொன்ன பேர் கொண்ட ஞானசேகரன் ஒரு ஆள் எனக்கு துண்டு போட வந்தார். அந்த துண்டு போட்டோடனே என்னப்பா ஞானசேகரன் சொன்னோடனே எனக்கு பயமாலாம் இருக்குது, நீ அந்த ஞானசேகரனா? இல்லை, நான் அது இல்லை அப்படின்னாரு. ஜாலியாக பேசினேன், அவ்வளோதானே தவிர அந்த ஞானசேகரனா கையை காட்டி தான் என் தம்பி ஞானசேகரன் பெயர் கொண்டவர் தான் இந்த தவறு பண்ணியிருக்காரு. அதுக்கு தான் 3 IPS ஆஃபீஸர் பெண்கள் போட்டிருக்குன்னு சொன்னோம். அதை எடுத்து அதே வீடியோவில் இன்னும் நிறைய இருக்குது, நீங்களே எடுத்து பார்த்து எவ்வளோ ஒப்பீட சொல்லியிருக்கேன். இந்த 2 பேர் ஒப்பீட மாதிரி நிறைய சம்பவங்களை ஒப்பிட்டுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் போய் கேளுங்க, அதெல்லாம் எடுத்து போடக்கு தயாரானு கேளுங்க. சட்டத்தின் ஆட்சி நம்முடைய மாண்புக்கு முதல்வர் நடத்துகிறார் என்பதை ஒத்துக்கொண்டதுக்கு நன்றி.